ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் பூஜை செய்தால் நல்லது, எந்த நேரத்தில் விநாயகரை வாங்க வேண்டும், எந்த நேரத்தில் விநாயகரை கரைக்க வேண்டும், இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்ற நேரம், முடிவடைகின்ற நேரம், கோவிலுக்கு சென்று விநாயகரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம், இதை பற்றி எல்லாமே இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். சகல சௌபாகியங்களையும் பெறுவதற்கு நாளை விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம்னா அது இந்த ஆவணி மாதம் தான். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி தான் விநாயகப் பெருமான் அவதரித்த நாள். அந்த வகையில் சதுர்த்தி திதி அப்படின்றது இன்றைய தினம் 3 மணிக்கு மேலே பிறக்கின்றது. இன்றைய தினமே பிறந்து விடுகின்றது. அதாவது வெள்ளிக்கிழமை அன்றே மத்திய நேரத்திற்கு மேலே இந்த சதுர்த்தி திதி பிறக்கின்றது. இருந்தாலும் சனிக்கிழமை மத்திய நேரம் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. அதனால சூரியன் உதயமாகும் பொழுதுதான் எந்த ஒரு பண்டிகையுமே நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அப்பொழுது சதுர்த்தி திதியும் இருப்பதனால நாளைக்கு சனிக்கிழமை தாங்க விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தா நம்முடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த நேரத்தில் சதுர்த்தி திதி பிறக்கின்றது, எப்பொழுது வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைய தினம் 6/9/2024 மதியம் 1:48 சதுர்த்தி திதி பிறந்து விடுகின்றது. இது மறுநாள் 7/9/2024 சனிக்கிழமை மாலை நேரம் 3:38 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. சரி, அப்பொழுது எப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யணும்னா சனிக்கிழமை அன்று தாங்க செய்யணும். சனிக்கிழமை காலையில் செய்யுங்க. பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காலையில் 7 மணியிலிருந்து 8:50 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யுங்க. இதற்கப்புறமா இன்னொரு நேரமும் சொல்கிறேன். காலையில் 10:35 மதியம் 1:20 வரைக்குமும் நேரம் நல்லா இருக்குது. அதனால் இந்த நேரத்திலையும் நீங்கள் பூஜை செய்யலாம். மாலை நேரத்தில் பூஜை செய்வதாக இருந்தால் 6 மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுங்க. ஆனால் சதுர்த்தி திதி அந்த நேரத்தில் இல்லை. அதனால் நீங்கள் காலையில் பூஜை செய்வது தான் உத்தமம். முக்கியமாக விநாயகர் வாங்கிட்டு வர்றது எந்த நேரத்தில் வாங்கிட்டு வரணும்னா, நான் காலையில் உங்களுக்கு 2 நேரங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது 7 மணியிலிருந்து 8:50 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதற்கப்புறமா 10:35 1:20 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் விநாயகரை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். பூஜைகள் எல்லாமே செய்யலாம். விநாயகரை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சுத்தமான மஞ்சளை எடுத்து அதில் சிறிதளவு ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அரகஜா இதெல்லாம் சேர்த்து பன்னீர் ஊற்றி மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்துக்கோங்க. இந்த பிள்ளையாரை வெற்றிலை, மா இலை, வாழை இலை, எருக்கை இலை இதில் ஏதாவது ஒரு இலையை எடுத்து அதில் விநாயகரை பிடித்து வைங்க. பிள்ளையாருக்கு 3 பக்கமும் குங்குமம் வைங்க. இப்படி நீங்கள் குங்குமம் வைத்த பிறகு அருகம்புல்லை விநாயகருக்கு பக்கத்தில் வைங்க. நீங்கள் மஞ்சளில் விநாயகர் பிடித்தாலும் சரி, களிமண்ணில் விநாயகர் பிடித்து வழிபாடு செய்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. அருகம்புல் அவருடைய தலையில் தவறாமல் வைக்கணும். அதற்கப்புறமா அவருக்கு பிடித்த 21 இலைகள், 21 மலர்கள் இதை வைத்து நீங்கள் பூஜை பண்ணணும். அடுத்ததாக நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது விநாயக பெருமானுக்கு உரிய நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இப்படி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயக பெருமானை மனதார உருகி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நீங்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். அச்சுவெல்லம் தீபத்தை பற்றி ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன். அது நாளைக்கு தவறாமல் நீங்கள் ஏற்றணும். அந்த தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்குது, அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கணநாதா போற்றி ஓம், ஓம் கணநாதா போற்றி ஓம், ஓம் கணநாதா போற்றி ஓம். இந்த மந்திரத்தை முழு மனசோட விநாயகப் பெருமானை நினைத்து 108 முறை கூறி வழிபாடு பண்ணுங்க. எளிமையான மஞ்சள் பிள்ளையார் வழிபாட்டை நாளைய தினம் சதுர்த்தி திதியில ஆரம்பிக்கும் பொழுது நீங்க தவறாமல் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்யுங்க.
முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் நாளைக்கு செய்யக்கூடியது விநாயகருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம். விநாயகருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்துல அவல் பொரி, அதற்கப்புறமா முக்கியமா நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை இருக்கணும். வெல்லம் இருக்கணுங்க நெய்வேத்தியத்துல. நீங்க மோதகம் செய்தாலும் சரி, அதே மாதிரி கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இதையும் நீங்க பயன்படுத்தலாம். 21 முக்கியமா அருகம்புல், 21 அருகம்புல்லை எண்ணி வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் தவறாமல் செய்யும் பொழுது. சரி, விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்துட்டோம். நம்ம விநாயகரை கரைக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. விநாயகரை நீங்க கரைப்பதற்கு அன்றைய தினம் மாலை நேரத்துல செய்யலாம். அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் கழித்து நீங்க செய்யலாம். அதாவது நீங்க சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சனிக்கிழமை விநாயகர் வீட்டில் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அப்படி இல்லைன்னா 5 நாள் கழித்து நீங்க கரைக்கலாம். இப்போ நீங்க 3 நாள் கழித்து கரைக்க போறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை ராகு காலம் தவிர்த்து நீங்க எப்பொழுது வேணாலும் கரைத்துக்கலாம். மாலை நேரத்துக்கு முன்பாக நீங்க கரைத்திட்டீங்கன்னா நல்லது. 9/9/2024 இந்த மாதிரி நீங்க செய்யுங்க. விநாயகருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கக்கூடியது இந்த அவல் பொரி வெல்லம்ங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த நெய்வேத்தியம். விநாயகர் பெருமானுக்கு அதே மாதிரி லட்டு வைக்கலாம். இந்த முத்து லட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கும். மோத்தி லட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். அதையும் விநாயகருக்கு வாங்கிட்டு வந்து மோதகம் மாதிரி அந்த லட்டை வந்து நீங்க பிடித்து விநாயகருக்கு வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் நீங்கள் பெறுவீர்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் இருக்கு, அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் பூஜை வீடியோ கொடுக்குறேன், இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகள் கொடுக்குறேன். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.